ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை வந்து எப்படி ஸ்டிஃபாக பீட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இந்த பிராண்டட் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 1.5 கப் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பிராண்டட் கிடச்சுன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதுலேயே நம்ம ஸ்வீட்னஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணணும்னு இல்லை. நம்ம 1.5 கப் விப்பிங் க்ரீம் எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு செகண்டுன்னு ஸ்லோவாக தான் நம்ம வந்து பீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் மெதுவாகவே நம்ம வந்து பீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து நீங்கள் எடுக்கும்போது லிக்யூடாக தான் இருக்கணும். அதே நேரம் சில்லுன்னு இருக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு சம்மர் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் கட்டி வச்சு இதை அதுக்கு மேலே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ஓகே தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. க்ரீம் வந்து அதே நேரம் ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் ஆகிருச்சுன்னா நமக்கு வந்து க்ரீமில் ஏர் பபிள்ஸ் ஆயிரும். அதனால் கரெக்டாக நம்ம வந்து க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம க்ரீமை வந்து ஓரளவு பீட் பண்ணியாச்சு. இந்த க்ரீமை வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து கரெக்டாக பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து க்ரீம் பீட் ஆனது வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதிலிருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக நமக்கு வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணி கிடச்சிரும். நம்ம க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம கவுத்தி பார்த்தோன்னா க்ரீம் வந்து கீழே விழாது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து க்ரீம் வந்து சூப்பராக பீட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு எடுத்து பார்த்தோன்னா அந்த க்ரீம் வந்து கீழே விழாது. பார்த்தீங்களா எப்படி ஸ்டிஃபாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.